ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம்ஸ் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு தான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே கப்பில் வந்துட்டு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு தேவையான அளவு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் பச்சரிசி மாவை, நம்ம இடியாப்ப மாவெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தண்ணி மாவு எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து பிரண்டு வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ கை வைக்க முடியாது, ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஆறி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. ரொம்ப சில்லுன்னு ஆயிடக்கூடாது. லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் கையை வச்சு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு மாவு ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் மட்டும் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டைத்தில் நீங்கள் வந்து உப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நல்லா இருக்கிறதுலே நல்ல சின்ன சைஸ் பாலாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். கையில் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சைஸில் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸு இல்லை ஷேப் வேணாலும் நீங்கள் மாற்றி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்மால் கப்பில் தான் ஒரே ஒரு கப் மாவு எடுத்தேன். அதுலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு உருண்டைகள் வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறா இருந்தால் மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியுமே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆவியில் வச்சு, அதாவது ஸ்டீம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஆயில் நம்ம சேர்க்குறது இல்லை. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட் வச்சிங்கன்னா போதும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா சூடாக தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. கூடவே வந்துட்டு அரை டீஸ்பூன் போல் இட்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இட்லி மிளகாத்தூளில் வந்துட்டு நமக்கு எல்லா வகையான பருப்பு வகைகள், ஃப்ளேவர், பெருங்காயத்தூள் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் இது சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் பற்றினால லைட்டாக பெப்பர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது வந்து பச்சரிசி மாவுங்கிறனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். நமக்கு இதில் மைதா மாவெல்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து பெரியவங்களை விட குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.